தலைவர் ஸ்க்ரீன் தெரியுதா?
ஹலோ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன். இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் உதவியாளர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காற்றுக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் உதவியாளர் ரோட்டரியின் நாகரத்ன மேடம் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் பழனிவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரி நாராயணமூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வை அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனை அவர்களுக்கும், ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்தின் தலைவர் பழனிவேல் அவர்கள். சார் மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணீங்க சார். ஆடியோ மியூட்ல இருக்கு சார். பழனிவேல் சார் அன்மியூட் பண்ணீங்க ஆடியோவை. ஹலோ, கேக்குது? கேக்குது சார். அனைவருக்கும் கேக்குதா சார்? கேக்குது சார். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி செய்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானிடத்தின் புனிதத்தையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும்
தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளைச் சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறை வணக்கம் பயணிகள் சார் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாமந்திரம். உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு காற்று இழுத்து ஆழமான மூச்சுள் இழுத்து நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை பின்பற்றி இப்பாதையில் பயணிப்போம் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சி, கண் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக விரித்து
வெடிவிட்டவாறு 2 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அதிர்வுகள் ஏற்பட்ட இடத்தில் கவனத்தை வைத்து அவ்விடங்களில் உயிரோட்டம், வெப்போட்டம், இரத்த ஓட்டம் சீராக உள்ளது. சுவாசத்தில் கவனம். கண்களை நன்றாக திறந்து மூடுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2. ஆழ்ந்த மூச்சு. மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ் மேல் கீழ். ஓய்வு. வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு.
நீண்ட மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக மேல் வலது கீழ் அப்படியே வட்ட வடிவில் 5 முறை. ஒரு நீண்ட காற்று உள்ளே இழுக்கிறோம், வெளிவிடுகிறோம். எதிர் திசையில் ஓய்வு. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சி. கோமுக ஆசனம். பசுனுடைய முகத்தினுடைய வடிவம். அப்படியே வலது கால் மேல விட்டுங்க, இடது கால் கீழே இருக்கு. உடலை நேராக வைத்து ஆழ்ந்த மூச்சு இழுக்கிறோம். இருக்கால் முட்டியும் கிட்ட சேர்த்துருங்க. மிக முக்கியமான ஆசனம். நன்றாக காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழ் நோக்கி வருகிறது. 1 2 3 4 5 6 7 8 9. காற்றை உள்ளிழுத்தவாறு தலை மேல வரட்டுங்க. மெல்ல மூச்சு காற்று உள்ளிழுத்துக்கிட்டே மேல வரட்டுங்க. அப்படியே வலது கை மேல வரட்டும். அப்படியே கைகளை கோர்த்து பிடிச்சுக்கிறோம். அப்படியே கண்கள் இயமைக்காமல் 10 வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். நீண்ட மூச்சு. அப்படி காற்றை மாற்றி போட்டுக்கிறோங்க. நன்றாக உடல் முழுவதும் உயிர் காற்றை உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். கீழே போகும்போது காற்று வெளியேற்றுங்க. ஆழமாக உள்ளிழுக்கலாங்க. அக்காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழே வருகிறது. 1 2 3 4 5 6 7 8 9. மெல்ல மூச்சு இழுத்துக்கொண்டே தலை மேல வரட்டுங்க. எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். இடது கை மேல போகட்டுங்க. நல்ல அந்த முட்டி பகுதி காதோடு சேர்த்துட்டு தலை நேராக வைத்து கண்கள் இமைக்காமல் 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. உடலை நேராக வைத்து அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக பத்மாசனம். இடது கால் முதலில் இடது கையில் இடது கால் முட்டியை அழுத்தி வலது கையில் வலது கால் பாதத்தை பிடித்து அப்படியே மெல்ல மேல எடுத்து போட்டுக்கலாங்க. சிமுத்திரையில் இரு கண்களும் நம்முடைய மூக்கு நுனியை கவனிக்கிறது.
அப்படியே கைகள் மேலே உயரட்டும், காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை உள்ளிழுத்து கொண்டே கைகள் உயர்கிறது. ஆழமாக மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். அக்காற்றை வெளிவிட்டவாறு தலை கீழ் நோக்கி வருகிறது. அப்படியே 10 வினாடி இருக்கட்டுங்க. நம்முடைய மூக்கு நுனி தரையில் தொடுமாறு அமைக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. கை மேல வருதுங்க, காற்று உள்ளே செல்கிறது. கை மேல வர 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 காற்றை உள்ளிழுத்துக் கொண்டே கைகள் மேல வரட்டும். ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருது. மறுபடியும் மூச்சு காற்று உள்ளிழுக்கிறேங்க. நீண்ட காற்று இழுத்து வலப்புறமாக வலது கால் முட்டியில் நம்முடைய மூக்கு நுனி மூச்சு காற்றை விட்டவாறு தலை கீழே போகிறது. அப்படியே 10 வினாடி இருக்கிறேங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேல வரும். எடுத்த மூச்சு காற்று வெளிவிட்டுருங்க. மறுபடியும் மூச்சு இழுக்கலாங்க. இடப்புறமாக லெஃப்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. உடலை நேராக வைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்ததாக இடது கையில் இடது கால் முட்டி அழுத்தி வலது கையில் வலது கால் பார்த்து பிடித்து மேல கீழே கொண்டு வந்தாங்க. இந்த கால் கொண்டு வந்துட்டோம். அப்படியே செய்த பயிற்சிக்கு கால்களுக்கு நன்றாக ஓய்வு கொடுங்க. அடுத்து வலது கால் முதலில் வரட்டும், இடது கால் மேல வரட்டுங்க. சிம்முத்திரை வைத்து இரு கண்களும் நம்முடைய மூக்கு நுனியை கவனிக்கட்டுங்க. ஒரு ஆழமான மூச்சு எடுத்து விடுகிறோம். அடுத்ததாக கோணாசனம். இடது கை தரையில இருக்கட்டுங்க. வலது கை மூச்சு இழுத்துக்கொண்டே கைகள் மேலே உயருது. அப்படியே கொஞ்சம் மூச்சு விட்டவாறு இன்னும் கொஞ்சம் சாய்க்கலாங்க. அப்படியே கொண்டு போனாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அடுத்த கை மேல வரட்டுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஓய்வு. அடுத்ததாக அர்த்த பத்மாசனா. இடது கை பின்னாடி போயிருக்கு. வலது கை இடது கால் முட்டி பிடித்து அப்படியே பின்னாடி திரும்புறேங்க. அர்த்த பத்மாசனா. அப்படியே எதிர் திசையில் ஆழ்ந்த மூச்சு.
அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அடுத்ததாக அப்படியே கைகளையும் தோள்பட்டையில் வைத்து வேகமாக உள்ளெடுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. கைகளை பக்கவாட்டில் வைத்து கைகள் உயரும் பொழுது காற்று செல்லட்டும். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. நீண்ட காற்று உள்ளிழுத்து மகர ஓசை. காற்றை உள்ளிழுத்து காதை அடைத்து இம் உச்சரிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை. அப்படியே கைகள் மேலே வரும் பொழுது மெல்ல ஆழமாக காற்றை உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டுங்க. மீண்டும் காற்றை உள்ளிழுக்கிறோம். ஆழமாக வேகமாக கைகள் உயரும் பொழுது காற்று நீண்ட காற்று உள்ளே சென்று அக்காற்று வெளியேறட்டும். உயிர்காற்று இக்காலை வேளையில் ஆழமாக உள்ளே சென்று நமக்கு உயிரூட்டம் அளிக்கிறது. உடல் சுகமடையும் பொழுது உடலுக்குள் இருக்கும் உள்ளமும் சுகமடைகிறது, நலமடைகிறது. அதற்கு இப்பயிற்சி துணை செய்யும். அப்படியே கைகளை முன்பாக நீட்டி கைகள் விரிக்கும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் இணைகிறது. மீண்டும் ஒரு முறை. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி 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 ஐயா. இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக தொடர்ந்து நிகழ்வில் காலச்சக்கரம் நிகழ்வில் நல்லதொரு நிகழ்வை, அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான விவசாயம் நம்ம அரிசி, நமக்கு தேவையான அரிசிகளை இன்று பாரம்பரிய முறையில் சிறப்பாக செய்து இயற்கை வேளாண் வழியில் இயற்கை விவசாயியாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் பாஸ்கர் ஐயா அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சில ஒரு நிகழ்வை இத்தருணத்திலே நமக்கு நிகழ்த்தி உள்ளார்கள். அதாவது
அவருடைய வயல்களில் இப்பொழுது நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்கலாம். இந்திய வரைபடத்தையும் சிவன் வடிவில் அழகான ஒரு தனது வயலிலே நெற்கதிர்களால் சிறப்பாக செய்து ஒரு சாதனை படைத்துள்ளார். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய வரைபடத்தை மட்டும் வரைந்துள்ளார். இன்று சிவன் வடிவிலும் தனது நெற்கதிர்களால் வரைந்து சாதனை படைத்து இன்று இந்திய அளவில் பேசக்கூடிய ஒரு செய்கையை நமக்கு செய்து காட்டியுள்ளார். அந்த அருமையான நபர் நம்மிடம் இன்று பேசி அவருடைய கருத்துக்களை, விளக்கங்களை இந்த காலச்சக்கரம் நிகழ்விலே உரையாற்ற உள்ளார்கள். அவர்களை இந்த காலச்சக்கரம் நிகழ்விலே பயன்படுத்தி அவருடைய கருத்துக்களை நாமும் பயன்பெறுவோம் என்று இத்தருணத்தை கேட்டுக்கொள்கிறோம். ஐயா பாக்குறதுக்கு தான் சாதுவா இருப்பாங்க. அவங்களோட உள்ளுக்குள்ள எண்ணிலடங்கா விஷயங்கள் காத்து நிறைய குவிந்து கிடைக்கின்றன. ஏன்னா இது மாதிரி விஷயம் செய்யறது இன்னைக்கு கையில எடுக்கிறதே பெரிய கஷ்டமான ஒரு செயல் நடத்திட்டு இருக்கிற காலகட்டத்துல இயற்கை விவசாயத்தையும் செய்து அதில் இவருடைய ஒரு பெரிய ஒரு சாதனையை இன்னைக்கு படைத்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், உங்களது சேவைகள் இது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய செய்து அனைவருக்கும் நல்ல ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்று இத்தருணத்திலே கேட்டுக்கொண்டு காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களை இத்தருணத்திலே பேச அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்வை ஒரு 5 மாதங்களாக ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற ஐயா திரு ரொட்டேரியன் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், இதே போல யோகா நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக பல மாதங்களாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும், இதில் தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்படைய செய்யக்கூடிய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய நாட்டுல நம்ம ஒவ்வொரு நிகழ்வும் சொல்றோம். நம்ம நாடு அப்படின்னு சொல்றதை தாண்டி நம்ம எந்த நாடுலலாம் நெல்லை விளைய வச்சு அரிசியா சாப்பிட்டாங்களோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா மித வெப்ப மண்டல நாடாக இருக்கும். குறிப்பா தெற்காசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய நாடுகள்ல இந்த அரிசியினுடைய பயன்பாடு ரொம்ப அதிகம். எல்லா நாடுகள்லயும் இருந்தாலும் குறிப்பா நம்ம இந்தியா, சீனா, ஜப்பான், இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள்ல, பர்மா போன்ற நாடுகள்ல, இந்த இலங்கை போன்ற நாடுகள்ல இந்த அரிசியினுடைய பயன்பாடு என்பது அதிகமாக இருக்கும். இந்த அரிசியை நம்ம ரொம்பவே கொண்டாடி இருக்கோம். நம்ம நாட்டுல ரொம்பவே கொண்டாடி இருக்கோம். நம்ம நாட்டுல மட்டுமா அப்படின்னு பார்த்தா அதையும் கடந்து சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லையும் நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அங்கேயும் இந்த அரிசிக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம், கொண்டாட்டம் அப்படிங்கிறது, பண்பாடுங்கிறது இருந்திருக்கு. இந்த நம்ம தமிழ்ல சொல்றப்ப வேளாண்மைன்னு சொல்லுவோம். வேளாண்மை அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னாக்கா உபகாரம் அப்படின்னு அர்த்தம். உபகாரம்னா பிறருக்கு உதவுவது. அதே போல சீர்திருத்தம் செய்வது. இந்த எப்போ வேளாண்மையை முதல்ல மனிதன் ஒரு இடத்துல தங்கி செயல்பட ஆரம்பிச்சானோ அன்னைக்குதான் ஒரு சமுதாய சீர்திருத்தம் என்பதே நடந்திருக்கு. நாடோடியாக திரிந்து கொண்டிருந்த மனிதன் ஒரு இடத்துல எப்போ ஆரையும் நெல்லையும் பார்த்தானோ அப்பதான் நெல்லோட அந்த சாப்பாடு பிடிச்சு போக ஒரு இடத்துல தங்குறான். ஒரு இடத்துல தங்கி அந்த விவசாயத்தை ஆரம்பிச்சு பயிரிட ஆரம்பிக்கிறப்பதான் ஒரே நிலையான இடத்துல தங்க வேண்டிய அவசியமோ, ஆடு மாடுகளை அதற்காக ஏற்கனவே ஆடு மாடுகள் மேய்த்து வளர்த்து கொண்டிருந்தாலும் அதை உழவுக்காக பக்குவப்படுத்துறது, அதனுடைய சாணங்களை பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆரம்பிச்சது அப்பதான். இது போல இந்த வேளாண்மைங்கிற இடத்துல இருந்தா நாகரிகத்துடைய வளர்ச்சியை தோங்குது. அதனாலதான் அதுக்கு பேரு சீர்திருத்தம்
அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருள் பொதிந்த வார்த்தை. சாதாரணமா வந்து நம்ம வேளாண்மையை வந்து சாதாரணமா வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்துருவோம். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்க மாட்டோம். வேளாண்மைனா இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. நன்னெறி, உபகாரம், சீர்திருத்தம், உதவி, பெருநெறி, இப்படிலாம் அர்த்தங்கள் இருக்கு. பெருநெறின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஞானத்துக்கு ஒப்பான, ஒரு சித்தர் நிலைக்கு ஒப்பான ஒரு வார்த்தை. பெருநெறி வள்ளல் பெருமான் சொல்லும்போது கூட பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த பெருநெறின்றது கிட்டத்தட்ட ஒரு சித்தர் நிலையை அடைவது. ஆக வேளாண்மை என்பது வந்து நம்ம முன்னோர்கள் மிகப்பெரிய ஞானத்தோடு விளங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நுட்பமான வார்த்தை. அதே போல அந்த அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வார்த்தையும் கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க சொல்லில இருந்து வந்ததா சொல்லுவாங்க. அக்ரி கல்ச்சர் அப்படின்னு சொல்றது அதுவும் வந்து கல்ச்சர்ன்றதும் வந்து பண்பாடு கலாச்சாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கு. அது போன்ற ஒரு ஒரு நுட்பமான விஷயத்துல இருந்து அந்த வேளாண்மைங்கிறதே பிறக்குது. ஆனா இன்றைய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அந்த வேளாண்மைன்றது இந்த உபகாரம், சீர்திருத்தம், நன்னெறி இதெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் விலகிடுச்சு. ஏன்னா எப்போ வந்து ரசாயனம், பூச்சிக்கொல்லிகளை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துலயே நம்மளுடைய அந்த உதவி செய்யறது, உபகாரம் செய்யறதுங்கிறத தாண்டி பணம் மட்டும் தான் நமக்கு நோக்கம் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல வந்துடுது. ஆனா இந்த இயற்கை வழி வேளாண்மைங்கிறது முற்றிலுமாக வேறுபடும். எப்படி வேறுபடும்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாகவே நம்ம வந்து இயற்கையாகவே நம்ம செயல்படுத்துறோம். நீங்க அந்த ஐயா காமிச்ச அந்த ஒரு சிறிய படத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிவலிங்கம் படம் வரைஞ்சிருக்கோம். அ இந்திய வரைபடம் வரைஞ்சிருக்கோம். கீழ வந்து ஆர்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு நாற்றுகளை கொண்டே வந்து நம்ம எழுதியிருக்கோம். இது எதுக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடுபொருளும் குடுக்கல. இன்னும் சொல்லப்போனா, செயற்கை செயற்கை இடுபொருள நம்ம குடுக்கறத நிறுத்தி 15 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. நீங்க இப்ப குறிப்பா பார்க்கக்கூடிய அந்த லேண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஆண்டுக்கு மேல நம்ம எந்த செயற்கை இடுபொருளும் குடுக்கறதில்ல. இப்ப இந்த 10 ஆண்டுகளா நம்ம நிலத்துல எந்த விதமான செயற்கை இடுபொருளும் குடுக்காததுனால, முழுக்க முழுக்க சாணம், ஆட்டூட்டம், அதுபோல பஞ்சகவ்யம், அமிர்த கரைசல், மீன் அமிலம் இது போன்ற இயற்கை இடுபொருள மட்டும் தான் குடுக்குறோம். ஆ பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இயற்கை சார்ந்த விஷயங்கள குடுத்ததுனால, மண்ணுல வந்து நுண்ணுயிர்களுடைய அளவு வந்து அதிகமாக பெருகி இருக்கிறதுனால, இப்பல்லாம் நம்ம எதையுமே செய்ய தேவையில்ல. நம்ம நிலத்துல போயிட்டு நாத்த விட்டு பறிச்சு நட்டோம்னாலே, இயற்கையாகவே விளைஞ்சிரும். அதுக்கு தேவையானது நம்மளுடைய அதுவும் இந்த இயற்கை விவசாயம் செய்யணும் அப்படின்னாலே, நம்முடைய மரபு நெல் ரகங்கள் தான் நமக்கு கை குடுக்கும். செயற்கை நெல்கள், அதாவது ஒட்டு ரகங்கள் வந்து நமக்கு நிச்சயமாக பலனளிப்பதாக இருக்காது. இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள் தான் வந்து அதாவது நாட்டு ரகங்கள். நேட்டிவ் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அ நாட்டு ரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் நம்ம ஏற்கனவே பல்லாண்டுகளாக, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம கூடவே வந்துட்டு இருக்கக்கூடிய பல தலைமுறைகளுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய விதைகள் தான் வந்து நாட்டு விதைகள் அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, அ ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல திருநெல்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேல் நெல்லுக்கு வந்து வேலி கட்டிய ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சிறு கதையே இருக்கு. அது என்னன்னா, அந்த நாயன்மார்கள்ல ஒருவர் அந்த பகுதியில வந்து தினமும் வந்து தன்னுடைய நிலத்துல விளையக்கூடிய அரிசி, நெல்ல அன்னன்னைக்கு காய வச்சு, அத வந்து கைக்குத்தலாக தயார் பண்ணி, சிவபெருமானுக்கு வந்து படையலிட்டுட்டே வந்திருக்கிறாரு. அவருடைய பெயர் வந்து எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல. படையலிட்டுட்டு வருவாரு. அப்படி செஞ்சுட்டே வரப்போ ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அம் அவர் நெல்லு காய வச்சிருப்பாரு. அ திருநெல்வேலி முழுவதுமே மழை பெஞ்சுட்டு இருக்கும். இன்னும் சொல்லப்போனா வடகிழக்கு பருவமழைங்கிறது தமிழ்நாடு முழுக்க பெஞ்சுட்டு இருக்கும் இல்லையா? அது போல திருநெல்வேலி முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் மழை பெஞ்சுட்டு இருக்கு. அப்படி பெஞ்சுட்டு இருக்கிற ஒரு தருணத்துல சிவபெருமானுக்காக அவர் நெல்லு காய வச்சுட்டு குளிக்க போயிருக்கிறாரு. குளிக்க போயிருக்கிறாரு. திருப்பி வந்து பார்க்குறாரு. நாடு முழுவதும் மழை பெஞ்சிருக்குது. ஆனா வருத்தப்படுறாரு. நம்ம நெல்லு காய வச்சுட்டு வந்தோமே, கொஞ்சம் இருந்த நெல்லும் இந்த மழையில நனைஞ்சு வீணா போயிடுமோ அப்படின்னு சொல்லி வருந்துறாரு. வருந்திக்கிட்டே குளிக்க போனவரு ரொம்ப வேகமா அந்த நெல்லு காய வச்ச இடத்த நோக்கி வராரு. அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நெல் எந்த இடத்துல காய வைக்கப்பட்டிருந்ததோ, அந்த இடத்துல மட்டும் மழையே இல்ல. மழை இல்லாம அந்த நெல்லுக்கு மட்டும் வேலி அமைத்தது போல மழை இல்லாம மத்த இடங்கள் எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கு. அத பார்த்து அதிசயித்து போய் இறைவனுடைய செயல்பாடை கண்டு ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு. அப்ப மகிழ்ச்சி அடைஞ்சு தான் அந்த இடத்துக்கு வந்து
இறைவன் வந்து பாதுகாப்பு கொடுத்ததுனால ஒரு பக்தருடைய மனம் சோர்ந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செஞ்ச காரியத்தினாலதான் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி பெயர். அதுக்கப்புறம் அந்த அரிசியை நெல் எடுத்து குத்தி சாமிக்கு வந்து படையல் ஏற்றுறாரு. அப்ப இறைவனுடைய காட்சி வந்து அவருக்கு கிடைக்குது. அதனாலதான் திருநெல்வேலி நெல்லப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லையப்பர்னு நம்ம இன்னைக்கு சொல்லப்படுது. அந்த ஒரு விஷயம்தான் வந்து திரு திருநெல்லப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் மருவி இன்னைக்கு நெல்லையப்பர் அப்படின்னு சொல்றோம். பல ஊர்களுக்கு வந்து இப்படித்தான் வந்து பெயர்கள் வந்து மருவி மாறி போயிடும். குறிப்பா எங்க ஊர் பகுதியிலே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலத்தரு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பாத்தீங்கன்னா திருத்தெளிச்சேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சிவனும் பார்வதியும் வந்து இந்த ஊர்ல வந்து திருத்தெளிச்சேரி விதைகளை வந்து முதல்ல நெல்லை வந்து இந்த பகுதிகளில் நிலத்தை உழவு செஞ்சு நிலத்துல வந்து விதைச்சதாக ஒரு ஐதீகம் வந்து இன்னைக்கும் அதை வந்து ஒரு விழாவாக செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அது ஒரு மிகப்பெரிய விமரிசையான விழாவாக நடந்துட்டு இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு எளிமையா அந்த இருந்தாலும் அந்த அதாவது நம்மளுடைய கலாச்சாரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த விஷயத்தை வந்து விட்டுடாம கோயில் அளவுல மட்டும் அதை செஞ்சுட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து விவசாயிகள் அதை கலந்து கொண்டு சாமியை வந்து புறப்பாடு செய்து அவர் நிலத்துக்கு வரைக்கும் வந்து நிலத்திலேயே வந்து விதைச்சிட்டு போற செயல்முறைகள் எல்லாம் நடைமுறைகள் இருந்திருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வயதுல இருந்து நான் அந்த நிகழ்வுகளை வந்து பார்த்தது இல்லை. ஆனா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த அரிசிக்கும் நெல்லுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். திருநெல்வேலியில வந்து நெல்லப்பர் அப்படின்னு சொல்லி சிவலிங்கம் போற்றப்பட்டு வணங்கப்பட்டு வருது. ஆக நம்ம உணவை வந்து கடவுளாக பாவிச்சிருக்கிறோம், வணங்கியிருக்கிறோம். அத நம்ம ஒரு செயலாக்கமா செஞ்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நெல் வடிவுல வந்து சிவலிங்கத்தை வந்து அமைச்சோம். அதே போல அந்த இயற்கை இந்தியா முழுவதும் வந்து இயற்கை வேளாண்மைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அடிப்படையில தான் இந்திய வரைபடமும் கீழே ஆர்கானிக் அப்படின்னு சொல்லியும் வரைஞ்சோம். இது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா தெரிஞ்சாலும் ஒரு நம்மகிட்டயே பண்ணி செய்யக்கூடிய ஒரு வந்து நம்மகிட்டயே பண்ணி செய்யக்கூடிய ஒரு இளைஞர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆர்டிஸ்ட் அந்த பணியை செய்யக்கூடியவராக இருந்தாரு. அவரை பயன்படுத்தி அந்த சிவலிங்க வடிவில் அதை முதல்ல நிலத்துல வரைஞ்சிட்டு அதுல வந்து நடவு பண்ணி அந்த காட்சியை வந்து பிரதிபலிச்சிருக்கோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்ம வந்து கடவுள் நெல் அரிசியை வந்து நம்ம கடவுளாக வணங்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அது மருத்துவ குணமும் பல்வேறு சிறப்புகளையும் உடையது அப்படின்னு சொல்றதுதான். ஏன்னா நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100 வயதுக்கு மேலலாம் எளிதாக வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த அரிசி வந்து மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருந்திருக்கு. அப்படி சொல்லணும், அப்படி குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு வந்து சாதாரணமா ஒரு 90 நாள்ல விளைவை தரக்கூடிய ஒரு நெல் பார்த்தீங்கன்னா குள்ளக்கார் அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி இருக்கு. அந்த குள்ளக்கார அரிசியை பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு அரிசியா இருக்கும். அந்த அரிசியை வந்து நம்ம காலையில இரவுல வந்து இட்லியாவோ தோசையாவோ ஆப்பம் இடியப்பம் போன்ற விஷயங்கள்லையும் அல்லது கஞ்சாவோ எடுத்துக்கிட்டோம்னாக்கா எப்படிப்பட்ட வயிறு புண்ணு இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து வயிறு புண்ணு சரியாயிடும். அதே போல மலச்சிக்கல் வந்து சரியாயிடும். மூல நோயின்னு சொல்லக்கூடிய அந்த மூல நோய்க்கு வந்து இது ஒரு அருமருந்து குள்ளக்கார் அப்படின்னு சொல்றது. அதே போல யாரெல்லாம் வந்து ரொம்ப குண்டா இருக்காங்க, கொஞ்சம் உடல் இளைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த குள்ளக்கார அரிசியவும் ஒரு வேளை எடுத்துக்கணும். அதே போல கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு வேளை வந்து உணவாக எடுத்துக்கணும். இது போல நம்மளுடைய மரபரிசிகள்ல பல்வேறு மருத்துவங்கள் இருக்கு. அதே போலதான் பாத்தீங்கன்னாக்க கம்பஞ்சம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி ரகம் இருக்கு. இந்த கம்பஞ்சம்பா அப்படின்னு சொல்றது வந்து நான் வந்து முதல்ல அந்த நெல்லை வந்து கேள்விப்படுறப்ப கம்பன் சம்பா அப்படின்னு நான் படித்தேன். ஆக்சுவலா அது கம்பன் சம்பா கிடையாது. கம்பன்கிறவும் நம்ம புலவர் கம்பனுடைய நினைவாக அந்த நெல்லுக்கு அந்த பெயரை சுட்டியிருப்பாங்களோ கூட நான் யோசிச்சேன். ஆனா அதுக்கு பிறகுதான் அந்த பல மூத்த உழவர்களை சந்திச்சு அதை பத்தி கருத்துக்கள் கேட்கிறப்ப பாத்தீங்கன்னா கம்பன் ஜம்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்பன் ஜம்பா, அதை கம்புன்னு சொல்றோம் இல்லையா, கம்புன்னு நம்ம ஒரு தானியம் பயன்படுத்துவோம். அந்த கம்புல வந்து எப்படி வந்து ஒரு வாசனை வருதோ, அந்த கம்புக்கு வந்து எப்படிப்பட்ட மருத்துவ குணம் இருக்கோ, அது பூக்கிற தருவாயிலேயே வந்து கம்புல இருந்து வரக்கூடிய ஒரு மனம் வரும்.
அத அரிசியா நம்ம வடிச்சு அல்லது கஞ்சியா குடிக்கிறப்ப, கம்பு கஞ்சி குடிச்சோம்னா எப்படி இருக்குமோ, அதே போன்ற சுவையோட அந்த கம்பஞ்சப்பா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல உடலுக்கு வந்து நெறைய சுண்ணாம்பு சத்து, அதேபோல வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அரிசியாக அது வந்து இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து கம்பஞ்சம்பா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்த மாரி வந்து நம்ம இந்த நெல் ரகங்களுக்கு பெயர் சூட்டுவது என்பது கூட ஒரு சாதாரணமாக அ போய் கடந்துற மாட்டாங்க. ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒரு ஒரு நுட்பமா ஆராய்ச்சி பண்ணி, அ ரொம்ப ரொம்ப தொலைநோக்கோடையும், ரொம்ப நுட்பமாவும் நம்ம இன்னைக்கு அந்த அளவுக்கு அத பார்க்கலன்னு தான் சொல்லணும். அவ்வளவு வந்து ஆராய்ச்சி பூர்வமா, அறிவுபூர்வமா வந்து இது எல்லாத்தையுமே செயல்படுத்தியிருக்கிறாங்க. பயிர் வந்து வந்து ரொம்ப ஒவ்வொரு பயிரையும் கேள்விப்பட்டோம் அப்படின்னாக்கா, ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்னது மாரி இந்த காட்டு யானம். அந்த காட்டு யானம்ங்கிறது கட்டுடை ஓணான் என்கிற காட்டு யானம்பாங்க. அதாவது கட்டுடலை குடுக்குங்கிறதுனால தான் கட்டுடை ஓணான் என்கிற காட்டு யானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல தான் இந்த சீரக சம்பா அப்படின்னு சொல்லியிருக்கும். அத பார்த்தீங்கன்னா, இந்த வாதம், பித்தம், கபம் இது எல்லாத்தையுமே சீர் செய்யக்கூடியதுனால, அது வந்து சீர் பிளஸ் அகம் பிளஸ் சம்பா, சீரக சம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசிகள்லாம் சாப்பிட்டாலே எந்த நோயுமே வந்து நமக்கு இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அரிசிகளாக இருக்கும். இதுபோல 1 இல்ல, 2 இல்ல, ப லட்சக்கணக்கான 2,00,000க்கு மேல இருந்ததா சொல்லப்பட்டாலும், கிட்டத்தட்ட 1,20,000 நெல் ரகங்களுக்கு வந்து அம் பெயர் சூட்டப்பட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதுலயும் நம்ம நாட்டுல வாழ்ந்த ரிச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிய அளவுல உள்ள ஒரு விவசாய அதிகாரி. அவர்தான் இந்தியாவுக்கு தலைமை அதிகாரி. அவரு பார்த்தீங்கன்னா, 20,000த்துக்கு மேற்பட்ட மரபு நெல் ரகங்களுக்கு வந்து பெயர் சூட்டியிருக்காரு. நம்ம ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த ஒட்டு கட்டின நெல் ரகங்கள் நம்ம நாட்டுக்குள்ள அ வர ஆரம்பிச்சது. புகுத்தப்பட்டது. அப்ப பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு ஒரு அளவுக்கு பஞ்சத்துலலாம் இருந்திருக்கு. ஒரு 1850 அம் அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் பல கோடிக்கணக்கு இந்தியாவுல வந்து பல கோடி பேர் வந்து அ உணவு இல்லாம வறட்சியால இறந்து போனதாக செய்திகள்லாம் இருக்கு. அது உண்மையும் கூட. அப்படியான ஒரு காலகட்டத்தில தான் வந்து வள்ளல் பெருமான் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, "வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்" அப்படின்னு சொல்லி அந்த அ அணையா அடுப்பை ஏற்படுத்தி எல்லோருக்கும் உணவு வழங்கக்கூடிய செயல்களெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆனா இந்த பஞ்சம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க வெள்ளையர்களால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு அ செயற்கையான ஒரு செயல். செயற்கையான செயல் தான் வந்து இந்த பஞ்சம்ன்றது. அந்த பஞ்சத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக நம்மள வந்து அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வர்றது தான் அவங்களுடைய நோக்கம். அதேபோல இங்க விளையக்கூடிய எல்லா தானியங்களையும் வந்து அவர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கிறாங்க. அ ந நம்ம நாடு பார்த்தீங்கன்னாக்க, உலகத்திலேயே மிக சிறந்த செல்வ நாடாகவும், அதேபோல உணவு தானியங்களுக்கு பற்றாக்குறை இல்லாத ஒரு நாடாகவும் தான் பல ஆண்டுகளாக இலக்கண இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பாடல்கள பார்க்கிறப்ப தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல எப்படி பஞ்சம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அறிவை விட்டு நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம். நம்மளுடைய செயல்கள்லேருந்து ரொம்பவே விலகி விலகி வந்துட்டோம். அம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம நம்ம மைசூர்ல ஒரு மிகப்பெரிய தேசிய அளவுல ஒரு நெல் திருவிழா நடந்தது. அதுல எளிமையா ஒரு தகவல் வந்து ஒரு நண்பர் சொன்னாரு. அனுப்பம் பால் அப்படின்னு சொல்லிட்டு, வெஸ்ட் பெங்கால்லேருந்து இருக்கக்கூடிய அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த மா பாரம்பரிய நெல் ரகங்கள், மரபு நெல் ரகங்கள்ல ஒரு ஆராய்ச்சியாளர். அவரு சொல்றப்போ ஒரு செய்திய சொன்னாரு. நம்ம வந்து மியூசிக் கத்துங்க. நீங்க இயற்கை விவசாயத்த கடந்து நீங்க வந்து மியூசிக் கத்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொல்றப்ப என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ம் மலை மலைவாழ் மக்கள் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, அ அவங்க பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா, ம் வேட்டையாடுறத வந்து சொல்லிக் குடுப்பாங்க. அதேபோல பாடுறது, ஆடுறது, அ வேளாண்மை செய்றது, இந்த வாழ்க்கை முறைய வந்து கத்துப்பாங்க. அதுபோல நம்ம இப்ப யாரோ 1000த்துல ஒருத்தவங்களோ, 100த்துல ஒருத்தவங்களோ தான் ஆடுறத நம்ம கத்துக்கிறோம். அல்லது பாடுறத கத்துக்கிறோம். அல்லது விவசாயம் செய்யறத கத்துக்கிறோம். இல்ல ஒவ்வொரு துறையில வந்து நம்ம இருக்கோம். ஆனா, இன்னைக்கும் வந்து இந்த மலைவாழ் மக்கள் பார்த்தீங்கன்னா, பிறந்ததிலேருந்தே வந்து அந்த வாழ்க்கை முறை, வாழ்க்கையோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் பாடுவாங்க. ஒவ்வொருத்தரும் டான்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து வேட்டையாடுவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து சமைப்பாங்க.
எல்லா விஷயமுமே வந்து செய்வாங்க. இது வந்து தான் வாழ்க்கை கல்வி. அம் இது வந்து வாழ்க்கை கல்வி வந்து அவங்க அடிப்படையில இருந்து ஒரு குழந்தை எப்ப பிறக்குதோ, அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அம் எல்லா விஷயத்தையுமே கத்துக் குடுத்துருவாங்க. இதுதான் வந்து உண்மையான இயற்கை சூழல். ஒரு புலி இருந்தது அப்படின்னா, அது வந்து தன்னுடைய குட்டிக்கு வந்து எப்படி வந்து வேட்டையாடுவது அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துரும். அதுபோல தான் வந்து நம்மளும் வந்து இந்த மலைவாழ் மக்கள் அந்த சூழல்ல எப்படி வாழ்றது அப்படின்றத அவங்களுக்கு வந்து கத்துக் குடுத்துர்றாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு அந்த மாரி செய்யறோமா அப்படின்னு பார்த்தாக்கா, நமக்கு முழுமையா செஞ்சு குடுக்கறதில்ல. எல்லோரும் நான் தேவை இல்ல, இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியம். பாடுவது என்பது வந்து ஒரு ஆரோக்கியம். ஆடுறது, டான்ஸ் பண்றது வந்து ஒரு செ இயல்பாகவே வரக்கூடிய ஒரு உடல் பயிற்சி என்று சொல்லலாம். அதுபோல வந்து அது வந்து ஒரு ஞானம். இப்ப வந்து அது ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தலாம் வந்து நம்ம பெரும்பகுதி வந்து நம்ம இழந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 90% இழந்துட்டோம். இப்ப அங்கங்க இருக்கு. சிலம்பம், அ நெறைய நாட்டுப்புற கலைகள் வந்து நெறைய இருக்கு. அந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து விட்டுட்டு இப்ப ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. இப்பதான் வந்து நெறைய பேர் வந்து நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் நெறைய நேரம் இருக்கு. விவசாய வேலைகள செஞ்சு முடிச்சுட்டு தான், இது போன்ற ஆடல், பாடல் நிகழ்ச்சிகள்ல வந்து அவங்க கலந்துட்டு இருக்காங்க. ஆக அவங்களுக்கு வந்து நெறைய நேரம் இருந்திருக்கு. எழுதியிருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க. பல அ ஓவியங்கள, அதேபோல சிற்பங்கள் எல்லாம் வந்து அம் இந்த அளவுக்கு இப்ப தஞ்சை பெரிய கோயில் போன்ற இடங்கள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான கோயில்கள வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னா, 1, 2 பேரால அதெல்லாம் செஞ்சிட முடியாது. பல ஆயிரக்கணக்கான சிற்பிகள் வந்து இங்க நிறைஞ்சிருந்திருந்தா மட்டும் தான், அதைகள வந்து செஞ்சிருக்க முடியும். அதேபோல அந்த கோயில கட்டின டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி வந்து பல பேருக்கு அ தெரிஞ்சிருந்திருக்கணும். அப்பதான் வந்து அந்த கட்டுமான விஷயங்கள வந்து செஞ்சிருக்க முடியும். அதுபோல வந்து ஒரு வாழ்வியலோடு எல்லா விஷயங்களையும் எளிமையா, ரொம்ப ஒரு கஷ்டமா எடுத்துக்காம எளிமையா வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் வந்து நம்மளுடைய நாடு இருந்திருக்கு. ஆக நம்மளுடைய பல்வேறு விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு வந்து நம்ம விலகி வந்துட்டோம். அதனால நம்மளும் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த சிலம்பம், இது போன்ற விஷயங்கள், அதேபோல நம்ம நம்ம நாட்டினுடைய இந்த யோக கலைகள், யோகாசனம் இத தாண்டி யோக கலைகள் நிறைய இருந்திருக்கு. சித்தர்கள் போன்று வாழ்வதற்கான யோக கலை முறைகள் வந்து நம்மட்ட பரவலாக இருந்திருக்கு. பல இன்னும் சொல்லப்போனா ஒரு 1500, 2000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுல வாழ்ந்த எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சித்த நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒருத்தர் தான் சித்தர் அப்படின்னு கிடையாது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆண், பெண் ஒவ்வொருவரும் வந்து இந்த வாழ்க்கை கல்வின்னு சொல்றோம் இல்லையா? அது கூடவே ஒரு சித்த நிலையை நோக்கி தான் வந்து பயணப்பட்டிருக்கிறாங்க. ஆம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைலாம் இந்த நாட்டுல வந்து இருந்திருக்கு. அதனால தான் நம்ம நாட்ட சொல்றதுக்கு வந்து பாரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேபோல திருநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல பல்வேறு விஷயங்கள சொல்லுவாங்க. அ அந்த இது வந்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதுக்கிடையில நம்ம நாட்டுல வந்துட்டு பல நெல் ரகங்கள் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? எ நம்ம இதுல வந்து இந்த நெல்லெல்லாம் வந்து ஏன் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். அ அவங்க நம்ம கையில வந்து இந்த ஒட்டுரக விதைகள குடுக்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட நெல் ரகங்கள் வந்து குறைவாக விளையும். அது வந்து நமக்கு அதனால தான் வறட்சி வந்திருக்குது. அதெல்லாம் நீங்க விட்டுட்டு, எங்களுடைய ஒட்டுரக நெல்கள வந்து நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி, அ ஒட்டுரக நெல்கள் IR8, IR20, ம் IR50 போன்ற நெல் ரகங்கள வந்து நம்ம கையில குடுக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம நாட்டு ரகங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 அடி, 8 அடி, 9 அடி உயரம் வளரும். ஒட்டு ரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 அடி, 3 அடிக்கு மேல வளராது. ஆ ரொம்ப குள்ளமா இருக்கும். அதனால அதுக்கு DAP, யூரியா போன்ற விஷயங்கள வந்து போட்டா தான் வந்து வளரும். அப்படி வளர்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையா வளராததுனால, அதனுடைய சத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். எந்த விதமான சத்துக்களுமே அதுல வராது. ஏன்னா நம்ம போடுற DAP, யூரியால மட்டும் எடுத்துக்கிட்டு மட்டும் தான் அது வளரும். நம்ம இந்த நாட்டு ரகங்கள் அப்படி கிடையாது. எதுவுமே போட வேண்டாம். மண்ணுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள எடுத்துக்கிட்டோம். காட்டுல இருக்கக்கூடிய சத்துக்கள ஒரு பயிர் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வேர் வழியா தான் அது உணவு எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வேர் வழியா எடுத்துக்கிறது 100க்கு வெறும் 12% மட்டும் தான் வேர் வழியாக சத்துக்கள வந்து எடுத்துக்குது. மிச்சம் 88% வந்து பார்த்தீங்கன்னா, அது காற்றில இருந்து தான் உறிஞ்சுக்குது. அந்த காற்றிலேருந்து உரியக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய மரபு நெல் ரகங்களுக்கு இருக்கு.
அதனுடைய இலைகளை போய் லீஃப் அந்த இலைகளை போய் நம்ம கையை வச்சு லேசா தேய்ச்சி பார்த்தோம்னா அதுல வந்து சொனன்னு சொல்லுவோம். அது முள்ளு முள்ளா குத்தும். இந்த சப்பாத்தின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? அதுல முள்ளு இருக்கு பாருங்க. அந்த முள்ளு தான் வந்து அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சு கொடுக்கும். அதனாலதான் அது பாலைவனத்துல இருந்தா கூட இந்த ஈச்ச மரத்தோட முள்ளு பார்த்தீங்கன்னா கூறு கூறா இருக்கும். அதோடைய இலையே வந்து அந்த மாதிரி அமைப்புல இருக்கிறதுனால காட்டுல இருந்து இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து அது உறிஞ்சு கொடுக்கும். அதே போல நெல்லுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லோட இலையில போய் கை வச்சு லேசா சுரண்டி பார்த்தோம்னா சொனை இருக்கும். அந்த சொனன்னு சொல்லுவோம். அந்த முள்ளு முள்ளா இருக்கும். அதுதான் அந்த காட்டுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி ம், எளிதாக வளர்வதற்கு வந்து இயற்கையே தன்னை தகவமைச்சுக்கிட்டு அப்படி அந்த ஒரு பயிர் வந்து இயற்கையா உருவாயிருக்கு. இதுதான் ஒயில்டு நெல், காட்டு நெல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நாட்டுரக நெல்களை. ஆனா இந்த ஒட்டுரக நெல்களுக்கு பார்த்தீங்கன்னா அதோட இலையில போய் கை வச்சீங்கன்னா வழவழன்னு இருக்கும். ஏன்னா அது வந்து ஒட்டு ரகம் பண்ணி அதுல இருக்கக்கூடிய அந்த சொனைத்தன்மையை வந்து போக்கிடுறோம். அந்த சொனைத்தன்மையை போக்குறதுனால என்னெல்லாம் கெடுதல் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா அது இயற்கையா வந்து சத்துக்களை உறிஞ்சிக்காது. அதே போல வழவழன்னு இருக்கிறதுனால எளிதில போய் அந்த இதுல பூச்சி உட்கார்ந்து அதோட இலைகளை வந்து சுரண்டிடும். சீக்கிரமா வந்து அதுல பூச்சி தாக்குதல் ஏற்படுத்தும். நான் நாட்டு ரகங்கள்ல பூச்சி மருந்து தேவையில்லைன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நம்ம நாட்டு ரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இலையில வந்து சொரசொரப்பு நிறைய இருக்கும். அதாவது இந்த சொனை இருக்கும். அப்ப சொனையில போய் இந்த பூச்சி உட்கார்ந்ததுமே அந்த செடிக்கு தெரியும் நம்மள சாப்பிட பூச்சிகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இன்னும் கொஞ்சம் நல்லா சொனைய வளர்த்துக்கும். வளர்த்துக்கிட்டு அந்த பூச்சியே தானாவே விரட்டிடக்கூடிய தன்மை வந்து இந்த மரபு நெல் ரகங்களுக்கு, நாட்டு ரகங்களுக்கு இருக்கு. இப்படி அதான் நம்ம வந்து இந்த பயிர்கள வந்து நம்ம ஓரறிவு முதல் ஆறறிவு வரைக்கும் உயிரினங்கள வந்து பிரிச்சிருக்கோம். அதுல வந்து இந்த செடி, கொடிகள், பயிர்களுக்கு வந்து ஒரு அறிவுன்னு சொல்லுவோம். அந்த உணர்வு அறிவு. தன் மேல வந்து உட்கார்ந்தாலே அது வந்து ஒரு விஷயம் நம்ம மேல வந்து ஒரு விஷயம் வந்து உட்காருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய சொனைகள வந்து வளர்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரியான சொனைகளை வளர்த்துக்கும். அதேபோல வறட்சி ஏற்பட்டாலும் இந்த சொனைகள வந்து நல்லா வளர்த்துக்கும். இப்ப தண்ணி இருந்ததுன்னா சொனை கம்மியா இருக்கும். தண்ணி தண்ணியே இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொனைய உடனே நெறைய வளர்க்கும். அந்த சொனைய வளர்த்தா மட்டும் தான் காற்றுல இருந்து ஈரப்பதத்த வந்து உறிஞ்சிக்கக்கூடிய திறமை வந்து அதுக்கு இருக்கும். அதனால தான் இந்த நெல் ரகங்கள் வந்து வெள்ளமாக இருந்தாலும் அ அந்த சூழ்நிலையில தாங்கி விளைஞ்சிரும். அதேபோல வறட்சியாக இருந்தாலும் வந்து அந்த சூழ்நிலையை தாங்கி விளைஞ்சிரும். அதனால தான் நம்ம நாடு வந்து பஞ்சத்திலேயே இல்ல. அதனால தான் இப்படிலாம் எல்லா சூழ்நிலையும் எதிர்கொண்டு நமக்கு வந்து உணவாக இருந்த இந்த நெல், அந்த அரிசி இதுல வந்து நெறைய சுவைகள் நமக்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு எவ்வளவுதான் மறுத்தாலும், இன்னைக்கு வந்து நம்ம அரிசி இல்லாம நம்மளுடைய நாட்கள் வந்து கடந்து போகாது. பெரும்பகுதியான மக்களுக்கு இன்னைக்கு வந்து அரிசி தான் உணவாக இருக்கு. என்னன்னா அது ஒட்டு ரகமா இருக்கு. நாட்டு ரகமா இருந்ததுன்னா இன்னும் ஆரோக்கியமாவும், வலிமையாகவும் இந்த சமுதாயம் வந்து மேம்பட முடியும். இது வந்து அறிவு தரக்கூடிய நெல் ரகங்களா இருந்திருக்கு. இப்ப வந்து காளா நமக்குன்னு ஒரு ரகம். காளா நமக்குன்றது பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், நேபாள் போன்ற நாடுகள்ல விளையக்கூடிய ஒரு அரிசி. அ நெல்ல பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்கும். அரிசி வந்து வெள்ளையாக இருக்கும். இது வந்து காளான் நமக்கு அப்படின்னா கருப்பு, உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கரு காளான்னா கருப்பு, நமக்குன்னா உப்பு, கருப்பு, உப்பு. இந்த அரிசி வந்து புத்தர் அரிசின்னு சொல்லுவாங்க. புத்தா ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் வந்து அந்த புத்த மதத்தை தழுவி இருக்கக்கூடிய அந்த பிக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய அவங்க ஒரு பை வச்சிருப்பாங்க. அந்த பையில வந்து இந்த காளான் நமக்கு அரிசிய வந்து கொஞ்சம் சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் கட்டி வச்சுக்கிட்டு அவங்க பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா புத்தர் சாப்பிட்டாரு, அதனால நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து கொஞ்சோண்டு ஒரு சாஸ்திரத்துக்கு வச்சிருக்காங்க. ஆனா அது சாப்பிடறதுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அதனால அவங்க கொஞ்சோண்டு சாஸ்திரத்துக்கு மட்டுமே வச்சுட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஆனா இந்த அரிசிய சாப்பிட்டா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வந்து மனம் வந்து தெளிவா இருக்கும், அமைதியா இருக்கும். ஒரு ஆ பிரெயின்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றல் ஏற்படும். அம் மனதுக்கு எப்போ வந்து நம்ம மனம் வந்து தெளிவடையுதோ, அப்ப வந்து அ இயற்கையாவே வந்து உடல் வந்து பலம் அடைஞ்சிரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அலை உள்ள ஒரு அரிசி, காந்த அலை உள்ள ஒரு அரிசி. அதனால வந்து புத்தர் வந்து எப்போதுமே காளான் நமக்கு அரிசிய தான் சாப்பிட்டுருக்காரு. அப்படிப்பட்ட அரிசிலாம் வந்து இது வந்து ஞானத்துக்கான அரிசி. அதேபோல இது வந்து சில குழந்தைகளுக்கு வந்து மன தெளிவு இல்லாம இன்னும் இருப்பாங்க. அந்த மாரி பேச்சு வராது, இல்ல புத்தி சுவாதீனம் இல்லாம இருப்பாங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த காளான் நமக்கு அரிசிய வந்து குடுத்தோம்னாக்க, அந்த நோய் அந்த ஒரு நிலையில வந்து அந்த குழந்தைய வந்து மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த காளான் நமக்கு அரிசிக்கு இருக்கு. அ அதுபோல வடநாட்டுல அந்த காளான் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்னகத்துல பார்த்தீங்கன்னாக்க 2, 3 அரிசிகள் அதுக்காக இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா,
கருங்குருவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி வந்துருக்கு. இந்த கருங்குருவை அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசிக்கு வந்து அதே போல மனத்தெளிவையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி. இந்த கருங்குருவை இல்லாம சித்த மருத்துவம் எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இந்த காளானம் இந்த கருங்குருவை அரிசி வந்து பயன்படுது. அதுல வந்து ஒரு அன்னக்காடின்றத ஒரு விஷயத்த தயார் செய்து அதுல இருந்து தான் பல்வேறு உணவுகளை வந்து நம்ம மருந்துகளை சித்த மருந்துகளை வந்து அதாவது முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, முப்புன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைக்கு வந்து அந்த காலா கருங்குருவி அரிசி பயன்படுது. அதே போல கருடன் சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி இருக்கு. அந்த அரிசிக்கும் பாத்தீங்கன்னா கருடன்ன்றத வந்து நம்ம வணங்குறோம் இல்லையா, அதோடைய பார்வை வந்து உயரத்துல இருந்து பார்த்தா கூட ரொம்ப தெளிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது போல இந்த கருடன் சம்பாவுடைய சாப்பிட்டாலுமே ஒரு மன தெளிவும், அதே போல அந்த கழுகுக்கு உள்ள அந்த பார்வையை போன்ற ஒரு பார்வை திறனும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே வந்து நம்ம இப்பதான் எடுத்து அதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்ப பெரும்பகுதி பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து மாப்பிள்ளை சம்பா, காட்டு இனம் ஒரு 10 அரிசிக்குள்ளேயே சுழண்டுகிட்டு இருக்கிறாங்க. இதை கடந்து அதை தாண்டி நம்ம நிறைய நெல் ரகங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சேகரிச்சு தான் நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த முறை வந்து 500க்கும் மேற்பட்ட மரபு நெல் ரகங்களை வந்து நடவு பண்ணி அந்த பயிர் ஆக்கிட்டு வரோம். அதே போல இன்னொரு அரிசி கல்லுண்டை சம்பா. இந்த கல்லுண்டை சம்பாவுக்கும் வந்து வாக்குவன்மையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கல்லுண்டை சம்பா அரிசிக்கும் இருக்கு. அதுவும் அதுவும் வந்து கல்லுண்டை சம்பான்னா மல்யுத்த வீரர்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையை கொடுக்கறதுனாலதான் அதுக்கு கல்லுண்டை சம்பா. அதே போல வாக்குவன்மையை கொடுக்கும், பேச்சுத்திறன். சில குழந்தைகள்லாம் பேச்சு வராது. அப்படி வராத குழந்தைகளுக்கு இந்த கல்லுண்டை சம்பா அரிசி கொடுத்தோம்னா பேச்சு நல்லா தெளிவா வரும். இது போல நமக்கு ஒவ்வொரு அரிசிக்கும் ஒரு மருத்துவ குணங்கள். நமக்கே வந்து 500 ரகங்கள் இருந்தாலும் ஒரு 50 ரகங்களுக்கு தான் மருத்துவ குணமே நமக்கு தெரிஞ்சிருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி போறப்ப அதை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறவங்களை சந்திக்கிறப்பதான் அவங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்தாங்க. அதனாலதான் இந்த பணியை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். இதை முழுமையா நம்ம ஒரு ஒரு ஆன்மீகம் சார்ந்து சொல்றதுக்கு என்னன்னா, இந்த ஆன்மீகம்ன்றது ஒரு 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 குறுகிய வட்டத்துக்குள்ள உள்ளது கிடையாது. அது இது எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா, இதுக்கு முழுக்க முழுக்க இதுக்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய ஒரு அறிவியல் இருக்கு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து வெளிப்படுத்துற ஒரு முயற்சியா இந்த சிவலிங்க உருவத்துல வந்து நம்ம செஞ்சோம். மற்றபடி வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு மதம் சார்ந்த விஷயமா அதை செய்யல. இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு, நம்ம வணங்கி இருக்கிறோம். அதை வந்து ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமாக தான் அதை நம்ம செஞ்சிருக்கோம். ஓரளவுக்கு நம்ம இந்த பல செய்திகளை இன்னைக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்வில் பங்கு கொண்டு தொடர்ந்து இதுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்கும், பயனாடக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை ரொட்டேன் திரு ஐயா குலபாலன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய அதாவது விளக்க உரை அருமையாக இருந்தது. இன்றைய விளக்க உரை அதாவது நெல்மணிகள் இன்னைக்கு அரிசியை வந்து சாப்பிட்றதே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கருதிட்டு இருக்கிற அந்த காலத்துல அந்த நெல்மணிகளை வந்து விவசாயம் பண்ணி அதனோட நுணுக்கங்களையும் தெரிஞ்சு அது எப்படி 1000 ஆண்டுகளுக்கு முன்பான அந்த விஷயங்களை வந்து மக்கள் வளர்ந்தாங்க, மக்கள் பயன்படுத்தினாங்க, இறையோடு எப்படி அது உணர்ந்து சார்ந்து இருந்துச்சு, அப்படியான விளக்கங்களை அருமையாக தெல்ல தெளிவாக விளக்கி உள்ளீர்கள். அதாவது அதன் பயன்பாடுகளை வந்து அடுத்தடுத்து கூறினாலும் இன்னைக்கு அந்த நெல்மணிகளோட ஆழ்ந்த ஒரு விளக்க உரை கொடுத்தீங்க, சந்தோஷமா இருந்துச்சு. உங்களோட கருத்து வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த காலச்சக்கரத்திலே நிகழ்வுகளை பங்கு பெற்று இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 550 ரகம் வந்து நெல் வந்து இயற்கை விவசாயத்துல வந்து நீங்க பயன்படுத்தி செஞ்சிட்டு இருக்கீங்க, சந்தோஷம். ஏன்னா 550 ரகங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அது 550 ரகங்களை வந்து இந்த இயற்கை வழியில பயன்படுத்தி மக்களுக்கு சேர வேண்டிய உன்னதமான ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அது மாதிரி 2 படத்தை போட்டு இன்னைக்கு வந்து உலக அளவுல பேசுற அளவுக்கு ஒரு வாய்ப்பை வந்து நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. அதுக்கு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கீங்க. அதாவது அது ஒரு மதம் சார்ந்து கிடையாது. இயற்கையில வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்தினதை வந்து இன்னைக்கு எல்லாரும் மறந்துட்டு இருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்தி இருக்காங்க, அதோட பயன்பாடுகள் என்ன, எதை சார்ந்து நம்ம வந்து அரிசியை வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம், இன்னைக்கு உணவா வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு திருநெல்வேலி ஒரு நிகழ்வையும் பயன்படுத்தி மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு
பழங்காலத்து ஒரு சின்ன இதை வந்து நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க. சந்தோஷம். உங்களோட கருத்துக்கள் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட காலச்சக்கரம் நிகழ்வுல அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும் என்பதை கருதுகிறோம். ஏனென்றால் இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவர்களும் இது மாதிரியான நிகழ்வுகளையும் ஒவ்வொரு தருணத்திலே பய வழங்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இருக்கும். இனிவரும் காலங்களிலும் உங்களுடைய நிகழ்வுகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி நல்லதொரு அதாவது அதாவது இன்னைக்கு வந்து காலகட்டத்துல வந்து அரிசியை வந்து என்ன பயன்படுத்தி இன்னைக்கு மனிதன் வாழ்ந்துட்டு இருக்காங்க, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அந்த அரிசிகளோட பயன்பாடுகள் என்னங்கிறத எங்களுக்கு உணர வச்சு இனிவரும் காலங்களில் அந்த பயன்பாடுகள் அதோட பயன்கள் என்னங்கிறதையே தெளிவுபடுத்துறதுக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்து எங்களுக்கு இல்லைன்னாலும் உங்களுக்கு அதிக விஷயங்கள் தெரிய வரும். அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு உண்மையா மக்களுக்கு வந்து வேணுங்கிறது எங்களோட கருத்து. ஏன்னா மக்களுக்கு வந்து போய் சென்றடைகிறது வந்து இன்னைக்கு உணவு மட்டும்தான். உணவுல வந்து என்ன பயன்பாடுகள் இருக்கு, என்ன சத்துக்கள் இருக்கு, அதனால மனிதனுக்கு என்ன இன்னைக்கு வந்து உடல் அளவுல எந்த நோயும் வராதா அப்படிங்கிறத வந்து நீங்க உங்களோட பயன்பாடுகளை வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தினா அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உடற்பயிற்சிகள், ஆசனங்கள், தியானங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நாங்க செஞ்சுக்கிட்டு மனிதர்கள் வாழ்ந்தாலும் உணவு முறைகள்ல வந்து சத்தான உணவுகளையும் உண்டு மக்கள் அதை செழுமைப்படுத்த வேண்டும் என்பது எல்லாரும் இன்றைய காலகட்டத்துல வந்து தேவையான விஷயங்கள். அது மாதிரி விஷயத்த நீங்க கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இனிவரும் காலங்களில் இந்த நிகழ்வில் வந்து அந்த கருத்துக்களை வந்து அதிகமா பயின்று எங்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்விலே சிறப்பானதொரு உரையாற்றி எங்களுக்கு அருமையான ஒரு கருத்துக்களையும் அளித்தளித்த காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இந்த நிகழ்விலே பயணித்து எங்களுக்கு கருத்துக்களை கூற உங்களை மீண்டும் அழைப்போம் என்று கூறி நன்றி கூறுகிறோம் ஐயா. நன்றி, வணக்கம் ஐயா. இந்த நிகழ்வை சிறப்பாக நன்றி ஐயா. ஐயா ஒரே ஒரு டவுட்டுங்க, அவர்கிட்ட கேட்டுக்கலாங்களா? ஆமா. இப்ப வந்து ஐயாட்ட வந்து இருக்காங்க. இதுல வந்து யாராச்சும் டவுட் இருந்தா நீங்க கொஞ்சம் கேட்டுக்கலாம். ஐயா வணக்கங்க. இந்த சீரக சம்பா அரிசி சொன்னீங்களேங்க, அது வந்து புழுங்கல் சாப்பிடணுமா, பச்சை அரிசி சாப்பிடலாமாங்க? எது நல்லதுங்க? நீங்க இயல்பா நீங்க பச்சை அரிசி பழகிருந்தீங்கன்னா பச்சை அரிசி சாப்பிடுங்க, புழுங்கல் அரிசி சாப்பிட்டுருந்தீங்கன்னா புழுங்கல் அரிசி சாப்பிடுங்க. என்னன்னா பச்சை அரிசியை விட புழுங்கல் அரிசியில ஒரு 5% 10% சத்து கொஞ்சம் குறைவா இருக்கும். அதனால நம்ம பச்சை அரிசிக்கு எடுத்துக்க போனோம்னா நமக்கு சீரணத்தன்மை குறைவு ஏற்படும், அப்ப சிக்கல் உண்டாகும். அதனால நம்ம புழுங்கலை எடுத்துக்கிட்டோம்னாலே நல்ல எளிதில் சீரணமாகி அதுக்கான பலனை வந்து அது கொடுக்கும். அந்த அரிசியோட சிறப்பே என்னன்னாக்கா, உண்ட உடனே பசி உண்டாகும் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் சொல்லுவாரு. ஆமா, அது சாப்பிட்ட உடனே பசிக்கும். அப்ப அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு விரைவாக செரிமானம் ஆகி உடலுக்கு தேவையான சத்துக்களை அது கொடுத்துரும். நன்றிங்க. நன்றி. வேற யாருக்காவது சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஏன்னா ஐயா இருக்காங்கல்ல, லைன்ல இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அரிசியில வந்து நிறைய மாறுபாடுகள் வந்ததுனால உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ஐயா எல்லா இடத்துலயும் இந்த அரிசி எல்லாம் கிடைக்குதுங்களா? கிடைக்குதுங்க ஐயா, பரவாயில்ல. தமிழ்நாடு முழுவதுமே பாத்தீங்கன்னாக்கா இந்த பாரம்பரிய அரிசிகள் வந்து எல்லா இயற்கை அங்காடிகள்லயும் கிடைக்குது. வாங்கிக்கலாம், நீங்க வாங்கிக்கலாம். என்னையோ அல்லது ஐயா குணபாலன் ஐயா அவர்களையும் அணுகுனாலும் நீங்க அந்த அரிசி ரகங்களை வாங்கிக்கலாம். அல்லது உங்களோட அருகாமையில் இருக்கக்கூடிய உழவர்களையோ அல்லது உழவர்கள்னா இயற்கை உழவர்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் ஷாப், அதாவது இயற்கை அங்காடி, அங்கேயும் நீங்க அணுகுனாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி ஒரு வேலை கிடைக்கலன்னா உங்களை தொடர்பு கொள்ளலாங்களா? தாராளமா தொடர்பு கொள்ளலாங்க. சரி, உங்க ஐயா விட்டு சொல்லி உங்க போன் நம்பரை போட சொல்லிருக்கீங்க. சரிங்க ஐயா. சொல்றேன். நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே பேசியிருக்கிறீங்க. மறுபடியும் ஒரு முறை பேசுறதுக்கு முன்னாலே உங்க போன் நம்பர் கொடுத்துருங்க. அப்படி கிடைக்கலைன்னா கிடைக்காத பட்சத்துல உங்களுக்கு கான்டாக்ட் பண்றோம். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பாசுமதி அரிசின்னு ஒண்ணு வருது ஐயா, அது என்ன, அதோட பயன்பாடு என்ன ஐயா? இல்ல, பாசுமதின்றது வந்து இப்ப பொதுவாவே வந்து வடநாட்டுல பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி ரகங்க. குறிப்பா அதை வந்து பிரியாணிக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசியா தான் நம்ம அதை பாக்குறோம்.
அது வந்து பஞ்சாப் பல ரகங்கள் இருக்குது. பாசுமதினா இன்னைக்கு அதுல நூற்றுக்கணக்கான பாசுமதிகள் வந்து இருந்திருக்கு. ஆனா அதுவே வந்து விளைவுக்காக வந்து ஒட்டு பிடிக்கப்பட்ட ரகங்கள் தான் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கு. ஆனா நம்மகிட்டயே பாத்தீங்கன்னா ஒரு 2, 3 விதமான பாசுமதி வந்து இருக்கு. சும்மா விதை பாதுகாப்புக்காக மட்டும் வச்சுக்கிறோம். அதுல பஞ்சாப் பாசுமதி, டெல்லி பாசுமதி இந்த மாதிரி பயிர்களோட இருக்கு. ஆனா பாசுமதின்றதை விட நம்ம ஊர் அரிசி ரகங்கள் மிக சிறந்தது. குறிப்பா இந்த வாசனை சீரக சம்பா அரிசின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து நீங்க பிரியாணி செஞ்சாலுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா பிரியாணி செய்யறதை விட பிரியாணின்றது இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தேசிய சொல் மாதிரி ஆயிட்டு. ஆனா பிரியாணின்றது சிறந்த உணவு கிடையாது. அரிசி சோறா, ஆமா, அரிசி சோறாவை அடிச்சு சாப்பிடுறதாங்க நல்லது. அது நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அரிசியை வந்து களைஞ்சி அத வந்து வேக வச்சு வடிப்பாங்க. இது எல்லாமே வந்து சுத்தி செய்வதுன்னு பேரு. இந்த சோறை வடிக்கிறதுங்கிறது சுத்தி. அதுல இருக்கக்கூடிய சில விஷபாகங்களை வந்து வெளியேற்றுறது. எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்றுல கூட வந்து விஷபாகம் இருக்கு. அதனாலதான் விடியற் காலையில 4:30 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும்ன்றது. இந்த காலையில ஒரு 3 மணிக்கு மேல 6:30 வரைக்கும் தான் இந்த காற்றுல வந்து தூய்மையான காற்று இருக்கும். நல்ல காற்று இருக்கும். அமுதபாகம் வள்ளலார் சொல்றப்ப அது அமுதபாகம் பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல விஷபாகம் அதிகமா வந்துருது. அது போல வந்து இந்த அரிசிலையும் வந்து தண்ணிலையும் வந்து ஏன் வந்து தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கணும்னா அதுலயும் விஷபாகம் இருக்குது. 3ல் 2 பங்கு விஷபாகம். 1 பாகம் தான் வந்து நல்ல நல்ல நீர். அது போல அரிசிலையும் வந்து விஷபாகம்ன்றது இருக்கு. அத போக்குற விதமா தான் வந்து சோறை வந்து வடிச்சு சாப்பிட்டுருக்காங்க. அது நம்ம சீரக சம்பா, சூரியமல்லி, தங்க சம்பா, சேலம் சன்னா இது போன்ற அரிசிகள் வந்து மிகவும் சிறப்புடையது. பாசுமதின்றது ஒரு சுவைக்காகவும் ஒரு பேஷனா சாப்பிடுற ஒரு அரிசியா தான் இன்னைக்கு இருக்குங்க. ஆக சாதத்தை வடிச்சுதான் சாப்பிடணும். வடிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. உங்களால நிறைய ரகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வணக்கம். சேலம் சன்னா அப்படிங்கிறது ஒரு நல்ல வகையை சேர்ந்தது தானாங்கய்யா? ஆமா. சேலம் சன்னான்றதும் வந்து ஒரு சன்ன ரகமான அரிசி தான். அது சேலம் பகுதியில விளைஞ்சது. அதனால அதுக்கு பேரு சேலம் சம்பா அல்லது சேலம் சன்னா. சன்னமா மெல்லிய அரிசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு ஏற்றதா இருக்கிறதுனால சேலம் சன்னம் அல்லது சேலம் சம்பான்னு சொல்லுவாங்க. இது வந்து எலும்பு, தசை, நரம்பு இதை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அரிசி. அதே போல நீரிழிவு நோயை வந்து கட்டுக்குள்ள வைக்கும். ஏன் இந்த மரபு அரிசிகள்லாம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாமே லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய ரத்தத்துல சர்க்கரை அளவை வந்து குறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அரிசி. மரபு அரிசியே சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாவே நீரிழிவு நோய் வராதுங்க. நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். கண்ணப்பன் பேசுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப வடிக்கிற பொழுது அதனுடைய சத்துக்கள் குறைஞ்சிடாதுங்களா? குறையாதுங்க ஐயா. என்னன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இன்னைக்கு 2 கருத்துக்கள் வந்து நமக்கு மத்தியில வந்து நிலவுது. ஒண்ணு வந்து அரிசியை வடிக்க கூடாது அப்படின்னு சொல்றது ஒண்ணு. அதே போல அரிசி வந்து முற்றிலுமா தீட்டக்கூடாது. அதை வந்து அப்படியே முழு சோப்பரிசியா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து இன்னைக்கு நீங்க பட்டை தீட்டாத முழு சோப்பரிசியா இருந்ததுன்னா அது பாத்தீங்கன்னா அரிசியை வந்து ஒரு 3 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம் ஊற வச்சாலும் 2 மணி நேரம் அடுப்புல வச்சு வேக வச்சாலும் அது வேக மாட்டேங்குது. அப்படியே வெந்தாலும் சோளப்பொரி மாதிரி வெடிச்சு மெது மெதுன்னு இருக்கும். அதை சாம்பார், ரசம் எது கூடயும் சேராது. ரொம்ப மென்னு சாப்பிடணும். அதனாலுமே அந்த வந்து யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் வந்து அதை வந்து கைக்குத்தல் அரிசின்னு சொல்லி உரல்ல போட்டு இடிக்கிறப்பவே அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய அரிசியாகி திருப்பி வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த தவிடு உமியே வந்து அதை மீண்டும் மீண்டும் இடிக்கிறப்ப அது உராய்வை ஏற்படுத்தி அதுல இருக்கக்கூடிய உமியும் ஃபர்ஸ்ட் போகும். அதுக்கப்புறம் தவிடும் வந்து ஒரு 50-60% வந்து தவிடும் நீக்கப்படும். அப்படி தவிடும் நீக்கப்பட்டா மட்டும்தான் அது வந்து ஒரு கவசம் மாதிரி. நெல்லுக்கு மேல இருக்கிறது உமி. அதை வந்து அரிசியை பாதுகாக்குது. அதுக்கு உள்ளேயும் ஒரு கவசம் போன்று இருப்பதுதான் வந்து அந்த இன்சுலேஷன் டேப் மாதிரி இருக்கும். அந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த தவிடுன்றது அதுலதான் வந்து எண்ணெய் சத்து வந்து அதிகமா இருக்கு. கொழுப்பு சத்து வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. நிறைய சத்துக்கள் இருக்கு. அது இந்த நிறைய இருக்கு. குளுட்டன், B12
அதுலதான் வந்து நமக்கு சத்து இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போல அதுல கொழுப்பு சத்தும் நிறைய இருக்கு. அது வந்து நம்ம ஓரளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும். ஏன்னா அது நிறைய இருந்ததுன்னா, நார் சத்து எல்லாமே நிறைய இருந்ததுன்னா நம்ம அத செரிமானம் செய்வதற்கான போதுமான தன்மை வந்து நமக்கு குறைவா இருக்கும். அதனாலதான் அதை பாதி அளவுக்கு தீட்டிட்டு, அதே போல அந்த சாதத்தை வச்சு வடிக்கிறப்ப அதுல நமக்கு தேவையான நுண்ணுயிர்கள் வந்து ஒரு மித வெப்பத்துலதான் நம்ம வந்து அந்த சோறாக்குறோம். அந்த மித வெப்பத்துல பாத்தீங்கன்னாக்க அந்த அரிசி முழுவதும் எல்லா உயிர்கள் அதுல இருக்கிற தேவையான நுண்ணுயிர்கள் வந்து அதுல தங்கி இருக்கும். அப்ப வடிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அரிசி ஆக்குறப்ப வந்து அதை அதிக வெப்பப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 200 டிகிரி 300 டிகிரி ட்ரையர்ல போட்டு அரிசியை வந்து ஒண்ணுமே இல்லாம ஒரு பொரிச்சு வெளில வரும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்பதான் அவிச்சு ஈரமா வரும். அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல அது வெளியில வரப்ப பாத்தீங்கன்னாக்கா நெல் காஞ்சி வரும். அப்ப 200 டிகிரி 300 டிகிரி வெப்ப காற்றுகளை அலைகளை கொடுத்து அதை காய வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்பதான் அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் இறந்து போய் ஒண்ணுமே இல்லாம வெளியில வரும். ஆனா நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மண் பானையில இந்த மண் சட்டியில இந்த வெப்பத்தை கொடுக்குறப்ப அதுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதாவது நமக்கு தேவையான உயிராற்றல் வந்து அதுல இருந்து அந்த அரிசியில இருந்தோ இல்ல கீரையோ எதுவா இருந்தாலும் அது வந்து வெளியில போகாது. அப்படிதான் நம்ம அரிசியை வடிச்சு சாப்பிட்றதுனால அது வந்து ஒரு சுத்தி முறை. அதுல இருக்கக்கூடிய விஷபாகத்தை நீக்கக்கூடிய ஒரு சுத்தி முறையா தான் நம்ம முன்னோர்கள் வந்து கையாண்டிருக்காங்க. அதே போலதான் இந்த வெந்நீர் வந்து காய்ச்சி தான் குடிக்கணும்னு சொல்லி வள்ளல் பெருமான் வந்து சொல்லியிருப்பாரு. அதுவும் ஒரு பானை தண்ணி வச்சீங்கன்னா அது 1/3 பங்கு காய்ச்சி அதை நம்ம குடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. அதுலயும் வந்து நமக்கு தேவையான விஷபாகங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து காய்ச்சணும்னாரு. இது நல்லா சத்துக்கள், அதாவது ஒரு இப்ப நம்ம வெப்பநிலையே பாத்தீங்கன்னா குறைவா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுப்போம். அப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறப்ப அது தன்னுடைய அடுத்த நிலைக்கு மாற்றிக்கொண்டு அந்த நுண்ணுயிர்கள் வந்து ஆற்றலோடும் வீரியமோடு தான் இருக்கும். வடிக்கிறதுங்கிறது நீங்க வடிச்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சாதத்தை வடிச்சிட்டு அந்த சட்டியை பாத்தீங்கன்னா, வடிச்ச சட்டியை பாத்தீங்கன்னா அந்த கஞ்சில வந்து ஆடை போன்று ஒன்று விழுந்திருக்கும். அந்த ஆடையை வந்து நம்ம ஒரு 10 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா அந்த ஆடை இருக்கும். அந்த ஆடை தான் நமக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஆடையை எடுத்து நம்ம தூக்கி போட்டுட்டு அந்த கஞ்சை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த கஞ்சியில வந்து கொஞ்சம் நம்ம தேவைப்பட்டா உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள், நம்ம தேவைன்னு பட்டா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டு அதை வந்து ஒரு சூப்பா நம்ம பயன்படுத்தலாம். இது இந்த சூப்பை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிச்சோம்னா அதிக அளவான ஒரு பசியை வந்து உண்டு பண்ணும். ஜீரண சக்தியை வந்து அந்த கஞ்சி வந்து அதிகப்படுத்தும். முற்றிலுமா நம்ம அந்த கஞ்சியை வந்து பயன்பாடு இல்லாம தூக்கி போட்டுறணும்னு இல்லை. அந்த கஞ்சியும் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல அந்த கஞ்சி வந்து முன்னோர்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா தலையில தேய்ச்சிப்பாங்க. இப்பெல்லாம் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பெரும்பகுதி யாரும் குளிக்கிறது இல்லை. அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் அந்த சீயக்காய் தூள்ங்கிறத கூட யார் பயன்படுத்துறாங்கன்னு தெரியல. சீயக்காய் தூள்னு ஒண்ணு இருக்கும். அந்த சீயக்காய் தூளை கூட அந்த வடிக்கப்பட்ட கஞ்சில போட்டு கரைப்பாங்க. அந்த வடிச்ச கஞ்சியில அந்த சீயக்காய் தூளை கரைச்சி அதை தலையில கொஞ்ச நேரம் தடவி வச்சிருந்து அதுக்கப்புறம் தேய்ப்பாங்க. ஆக அந்த முடிகளுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய தன்மை எல்லாம் அந்த கஞ்சில வந்து இருந்திருக்கு. ஏன்னா இப்ப வந்து குக்கர்ல இதெல்லாம் இருக்கு. நம்ம குக்கர்ல வேக வச்சு சாப்பிடுறோம். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வடிச்சுதான் சாப்பிட்டாங்க. அதனால வந்து யாராவது சத்து குறைபாடோடையோ அல்லது வலுக்குன்றியோ இருந்தாங்களான்னா இல்ல. ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு கூட ஒரு நாள் முழுவதும் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்களா தான் இருந்திருக்கிறாங்க. இதை நம்ம ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா கூட அதுல இருந்தே நமக்கு விடைகள் வந்துடும் ஐயா. நன்றிங்க ஐயா. மீண்டும் ஒரு நம்மாழ்வாரை பாக்குறேங்க ஐயா. நல்லதுங்க. சரிங்க, நல்லதுங்க, சந்தோஷம். நல்லது நல்லது நல்லதுங்க, ரொம்ப நன்றிங்க. வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குங்களா யாருக்கும்? வேற யாருக்கு சந்தேகம் இருக்குங்களா? சரியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரிங்க ஐயா, நல்லது ஐயா. அதான் நிகழ்ச்சியும் ஒரு நீண்ட நிகழ்வா போயிட்டு இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல அந்த நிகழ்வு தொடர்ந்து இருந்திருப்பாங்க காலை வேலை. ஆமா. ஓகே ஓகே. நன்றி நன்றி ஐயா. நல்ல நல்ல கருத்து ஐயா. சொல்லுங்க ஐயா. இல்ல நல்ல கருத்துக்கள். நல்ல, அதாவது ஆழ்ந்து சிந்திக்க முடியாத செயல்பாடு கருத்துக்களை வந்து அள்ளி தெளிச்சிட்டு இருக்கீங்க. இந்த காலச்சக்கரம் வந்து நாங்க என்ன பண்ணமோ தெரியல. நல்ல ஒரு உள்வாங்குற விஷயங்கள் எங்களுக்கு நல்ல அற்புதமாகவும் இருக்கு. இது மாதிரி விஷயங்கள் நாங்க நினைச்சு கூட பார்க்கல கிடைக்குமான்ட்டு. ஆனா நினைக்காத விஷயங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் இறைவன் அருள்ங்கிறது எங்களுக்கு
வெளிப்பாடுகளா இருக்கு. சந்தோஷம். ஐயா சொன்ன மாதிரி அடுத்த ஒரு நம்மாழ்வாரை பார்க்குற மாதிரி தான் எங்களுக்கு இப்போ இந்த கருத்துல தோணுது. ஏன்னா இது மாதிரி விஷயங்களை வந்து இன்னைக்கு சொல்றதுக்கே ஆள் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து அவ்வளவு நீங்க உள்வாங்கிட்டு சில விஷயங்களை தான் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட எல்லா விஷயங்களும் எங்களுக்கு வெளிப்பாடுகள் வேண்டும், கண்டிப்பாக தொடரும் என்று அருமையாக, அற்புதமாக நல்ல ஒரு விளக்கங்களையும் உள்ளுக்குள் இருக்கும் நல்ல சிந்தனைகளும் செயல்பாடுகளையும் சிறப்பாக எங்களுக்கு இந்த தருணத்திலே காலச்சக்கர நிகழ்விலே அள்ளித்தளித்த காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி பவர் சிட்டி சங்கத்திற்கும் நமக்கு தொடர்ந்து ஆசனங்களை அள்ளி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக சிறப்பித்த காரைக்கால் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வில நல்ல ஒரு உயிரோட்டமாய் உன்னதமான ஒரு சக்திகளாய் திகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லோருக்கும் வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. பாஸ்கர் ஐயா நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா பேசுனாங்கல்ல பாஸ்கர் ஐயா, ஆமாங்கம்மா. அவங்க புக்கு எல்லாம் அவங்க இப்ப பேசினதெல்லாம் புக்கா வெளியிட்டு இருக்காங்களா ஐயா? ஆமா, கேட்டுக்கலாங்கம்மா. போன் நம்பர் போடுவாங்க. ஐயா கேட்டுக்கலாம். சரிங்க ஐயா. நல்லதுங்க. இந்த புக்கு போடல அவங்க, ஆனா கேட்டுக்கலாம். விஷயங்கள் கேட்டு அடுத்தடுத்த நிகழ்வுல கண்டிப்பா சொல்லலாமா? ஏன்னா இது வந்து நிகழ்வு வந்து பதியப்பட வேண்டியது. பண்ணிக்கலாங்கம்மா, பண்ணிக்கலாங்கம்மா. அதுக்குதான் சொல்றேன், வேற நல்லது. நல்லது. நன்றிங்க ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நல்லதுங்க ஐயா. நலம் பெருக, வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ரமேஷ் தலைவரே. ஓகே தலைவரே. ஓகே தலைவரே.